Breathe deep. Imagine your legs more limber in Duluth Trading Double Flex Denim. Envision euphorically squatting for that can of suds, bending for your toolbox in a state of bliss, lunging for your laser level on a whole new level. Relax and allow the flex to fill you with ability. Find your inner flex in Double Flex Denim only at Duluth Trading. Mr. Shrijit, என்னாச்சு? ஓகேக்கா, இது ஒரு 4 to 5 years இருக்கும், சரியா ஞாபகம் இல்லை எந்த வருஷம்னு சொல்லிட்டு. நான் ஒரு நாள் வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் இருக்கிறப்போ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் என்னோட வீட்டுக்கு இன்னொரு ஒரு நண்பர் பேரை சொல்லி அவரோட தங்கச்சிக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் கேட்டேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, தாமானிக்கே தெரியும்டா, பேய் ஓட்டுறவங்க எல்லாம் வந்திருக்காங்க வீட்டு முன்னுக்கு இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றாங்க, வா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டாரு. நம்ம ஒரு ஒரு ஹாரர் விரும்பிங்கிறதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட்ல கிளம்பி போயிட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஸோ நானும் போய் பார்த்தோன்னே அந்த எப்படின்னாக்கா சாமி அழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணி ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் உடம்புல ஒரு தெய்வம் இறங்குனுச்சுக்கா. இறங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த பெண் கொஞ்ச நேரம் பொசஸ் ஆன மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் சீன மொழியில பேசினாங்க. ஆனா அவங்க அந்த பெண்ணுக்கு தமிழவங்க தான், அவங்க தமிழவங்க. ஆனா அவங்களுக்கு மலையாள இங்கிலீஷ் கூட அவ்வளவு சரளமா பேச வராது. அப்போ என்னடா சீனல பேசுது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தெரியாது. அப்போ அவர் கூட சீடர்கள் ஒருத்தர் கிட்ட போயிட்டு, உனக்கு மலாய் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தலையாட்டினாங்க. ஆமாங்கிற மாதிரி தலையாட்டினாங்க. அப்புறம் நீ யாரு அப்படின்னு கேட்டோன்னே, ஆக்சுவலி என்ன கதைனாக்கா, அவங்க உடம்புல இருக்கிறது அந்த வீட்டு, அவங்க இருக்கிறது ஒரு வாடகை வீடு. ஸோ அந்த வீட்டுடைய ஓனர் என்னன்னாக்கா அவரு முதல்ல வாங்கின வீடு. அண்ட் தென் அவரு பிள்ளைங்க ஒரு 4 பிள்ளைங்க இருக்கு அவருக்கு. அவரு நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அவர் கடைசி காலத்துல அந்த வீட்டை தனியா தான் இருந்தாரு. தனியா இருந்தாருன்னா பிள்ளைங்க கை விட்டுருச்சிங்க அப்படின்னு இல்ல, இவருக்கு அந்த வீட்டை விட்டு வர மனசு இல்ல. ஸோ பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, பரவாயில்ல ஒண்டியா இருக்காதீங்க, எங்க கூட வந்துருங்க அப்படின்னா. இல்ல பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல நாள் பெருநாள் எல்லாரும் வாங்க என்ன மீட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல இருக்கிறப்ப வரைக்கும்க்கா வீடு ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாராம். டெய்லி மாப் பண்றது, டெய்லியும் இந்த வீடை கூட்டுறது, சுத்தம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பிள்ளைங்க சரி அப்பா ஆசையா அவங்க வீடாச்சு, அதை விற்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஸோ இப்ப அதுக்கப்புறம் தான் என் நண்பரோட குடும்பம் வந்திருக்கு. ஸோ நண்பருடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 6 பேர் இருக்காங்க. 6 பேருமே வேலை செய்யறவங்க. ஸோ எல்லாரும் வேலைக்கு போறதுனால வீட்டை சரியா பேண முடியாததுனால கொஞ்சம் அசுத்தமா இருந்திருக்கு. அவருடைய ஆத்மா அங்கேதான் சுத்தி வந்திருந்திருக்கு. ஸோ இவருக்கு வீட்டை அசுத்தமா வச்சிருக்கிறது அவருக்கு பிடிக்கல. அவர் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, வீட்டை நீங்க சுத்தமா வச்சுக்கோங்க, நீங்க சுத்தமா வச்சிருந்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு உதவிகள்லாம் கூட செய்வேன், உங்களுக்கு கஷ்டமா இருக்குனாக்கா ஒரு காவல் தெய்வமா இருந்து உங்களை காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அவரு. சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை, அதாவது நண்பரோட அப்பா எல்லாம் போயிட்டு அழகா பேசினாங்க. சரி மன்னிச்சுக்கோ, நான் இனிமே வீட்டை சுத்தமா வச்சுக்கிறேன் அப்படின்னு. நாங்களும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம்க்கா. ஆனா அவங்களுக்கு பயம் வரலையா? ஒரு ஆத்மா இருக்கு இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் வரல அவங்களுக்கு? இல்ல அவரு பேசின விதம் அப்படி. அவர் ஆரம்பத்துல கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசினாரு, அதுக்கப்புறம் ரொம்ப அன்பா பேசினாரு. அதாவது அந்த பொண்ணு பிள்ளைங்க மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு மூலியமா. சோ அதுக்கப்புறம் நாங்களும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். அந்த சாமி வந்தவர் அவரு மலை ஏறல. அவரு சொன்னாரு, இவன் போயிட்டான், அவளை வர சொல்லு அப்படின்னாரு. அப்போ நாங்க யோசிக்கிறோம், அவளா அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்னன்னாக்கா 2 என்டிட்டி பொசஸ் பண்ணிருக்கு. சோ ஒண்ணு அந்த வீட்டோட ஓனர், இன்னொன்னு அது என்ன என்டிட்டினே தெரியல. அது ஆன்மாவா இல்ல ஒரு ஏவலா என்னன்னே தெரியல. அப்ப ஆனா அது காமிச்சிக்கவே இல்ல. அது அந்த பொண்ணு மாதிரியே தான் பேசினுச்சு. அப்ப அவர் என்ன பண்ணாரு, ஒரு சாட்டை எடுத்துட்டு அழகா அந்த பொண்ணு கிட்ட தங்கைக்கு பிடித்த மலர் என்ன அப்படின்னு கேட்டாரு. அப்போ மல்லி அப்படின்னு. ஆக்சுவலா இந்த அமானுஷ்யங்களுடைய மொழியில இந்த மல்லி அப்படிங்கிறது மனிதனுடைய உயிரை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. மல்லி இல்லன்னா ஒரு என்டிட்டி எனக்கு டூரியா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சுன்னா அது மீன் பண்றது மனிதனுடைய நரபலி கேக்குதுன்னு அர்த்தம்.
உயிர் கேக்குது, மனச உயிரை கேக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்து மல்லி பொண்ணோட வந்துட்டு சாட்டையை உருவி பட்டாருன்னு அடிச்சாரு கையிலே. அப்புறம் வந்து மறுபடியும் கேட்டாரு, மல்லின்னு தான் சொன்னிச்சு. 3வது கேட்கறப்ப மாத்தி சொல்லிருச்சு, ரோஜா அப்படின்னு சொல்லிருச்சு. அப்போ நீ யாரு அப்படின்னா கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசுனுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவரு சில பூஜைகள் எல்லாம் பண்ணி அதை அடக்குனாரு. அடக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கிட்டையும் என்ன சொன்னாருனாக்கா, இந்த சேட்டை வந்துட்டு ரொம்ப ஆபத்தானது, இத வந்துட்டு தற்காலிகமா வந்து இந்த இடத்துல இருந்து தான் நான் வந்து விரட்டி இருக்கேனே தவிர முழுசா இதை வந்து நான் இது பண்ணல. சோ வந்து இந்த இடத்துக்கு வந்தவங்க எல்லார் உயிருக்கும் ஆபத்து இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் வந்துட்டு என்னுடைய எல்லையில போய் தங்குங்க அப்படின்ட்டாங்க. எல்லைனாக்கா வந்துட்டு ஏதாவது ஒரு ஐயா கோயில்ல. அப்போ இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிட்டாங்க. நாங்க அந்த கோயிலுக்கு போக முடியாது, ஏன்னா தூரம், அந்த கோயில் ரொம்ப தூரம், டிரான்ஸ்போர்ட்டும் இல்ல. அப்ப நாங்க என்ன பண்ணோம், எங்க வீட்டுக்கிட்ட ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு வந்துட்டு லைக் தடுப்பு சுவர்லாம் ஒண்ணுமே இருக்காது. லைக் வந்து யார் வேணாலும் உள்ள போலாம், அந்த மெயின் சாமி கும்பிட்ற இடத்துல அங்க வரைக்கும் போலாம். அப்ப நானு அந்த கூட்டிட்டு போனான் இல்லையா, வீட்டுக்கு வந்து கூட்டு போனான் ஒருத்தன், அவன் நானு அப்புறம் இன்னொரு நண்பர் 3 பேரும் வந்து அந்த கோயில போய் தங்கிட்டோம். ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.